ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்ன்றதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன அப்டேட் அப்படி தானே யோசிக்கிறீங்க? கூலி படத்தை பத்தின அப்டேட் தான். கூலி படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் லீட் ரோல் பண்றாரு. அதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல இந்த படம் வரப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து இந்த படத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே லீட் ரோல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல ரன்வீர் சிங் ஒரு கேமியோ பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்தது. பட் இன்னும் அஃபிஷியலா டீம் சொல்ல. அது இந்த படத்துல ஸ்ருதிஹாசன் அவர்களோட பார்ட் ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது ஃபகத் ஃபாசில் வெளியே வந்துட்டாரு. இது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ் தான் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படத்துல ஒரு சூப்பரான நியூஸ் யாருன்னா, இந்த படத்துல சௌபின் ஷாஹிர் அப்படின்றவர் இன்னொரு லீட் ரோல்ல இருக்காருன்னு சொல்றாரு. இவர் ஒரு மலையாளம் ஆக்டர்னு சொல்லலாம். இதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மூவி தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்துல இவரோட ரோல் பத்தி சொல்லவே வேணாம். உள்ள போய் இவர் தூக்குனதுனாலதான் அந்த பாட்டே வைரல் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒன் ஆஃப் த பினாமினல் ஆக்டர்னே சொல்லலாம். மலையாளமும் சரி, இவர் இப்ப தமிழ்ல திரும்ப ஒரு கம்பேக்கோ இல்லைன்னா திரும்ப தமிழ்ல நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னே சொல்லலாம். இவர் இப்ப என்னன்னா கூலி படத்தோட கேஸ்ட்ல ஷூட்டிங்க்கு ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. மோகன்லால் ஆல்ரெடி ஜெயிலர்ல பண்ணியிருந்தாரு மலையாளம்ல. இதை தொடர்ந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்டரை கொண்டு வரதுனால இந்த படம் இன்னும் இதுவா இருக்குமா? அதை தாண்டி கூலி ரஜினி அவர்கள் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.